உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கரன். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 2024 பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் ஊக்கத்தொகைகளை தற்போது வழங்கி வருகிறார். அந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றார்கள். வீராங்கனைகள் செல்வி துளசிமதி, செல்வி நித்யஸ்ரீ, செல்வி மனிஷா ஆகியோர் வெள்ளி பதக்கங்களை வென்றெடுத்தார்கள். அதே போல பிரபல பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் அவரும் இந்த போட்டியில வெற்றி பெற்றார். அவருக்கும் தற்போது ஊக்கத்தொகை என்பது தமிழக முதலமைச்சரால் வழங்கப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற வீராங்கனைகளுக்கு தற்போது ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படுகிறது. 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீராங்கனைகளுக்கு தற்போது வழங்கி வருகிறார். ஏற்கனவே நேற்று செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக தலா 25 லட்சத்தை முகாம் அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் வழங்கினார். அதைத் தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக பாரிஸ் நடைபெற்ற இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெற்ற வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்றெடுத்த வீரர்களுக்கு தற்போது ஊக்கத்தொகையாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலையும் தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். மாநில அளவில் பட்டு மற்றும் பருத்தி ரகங்களுக்கான சிறந்த கைத்தறி நெசவாளர் விருது 6 பேருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். அவர்களின் போர்க்களங்களால் பயனாளிகளுக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2023-24 ஆண்டு மாநில அளவிலான சிறந்த நெசவாளர் விருது பட்டு நெசவில் முதல் பரிசு திரு டி சந்திரசேகரன் ரூபாய் 5 லட்சம். இரண்டாம் பரிசு திரு குமரேசன் ரூபாய் 3 லட்சம். மூன்றாம் பரிசு திரு எஸ் புகழேந்தி ரூபாய் 2 லட்சம். பருத்தி நெசவில் முதல் பரிசு திருமதி டிஜே பிரேமா ரூபாய் 5 லட்சம். இரண்டாம் பரிசு திருமதி டி எஸ் அலமேலு ரூபாய் 3 லட்சம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கர், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கைத்தறித்துறை சார்பில் 2023-24 ஆண்டுக்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்கள்ல சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 2023-24 ஆண்டுக்கு 6 பேர் விருதாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய்க்கான அந்த பரிசு தொகையை, அதற்கான காசோலைகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதைத் தொடர்ந்து சிறந்த வடிவமைப்பாளர்களுக்கான விருதுக்காக 3 வடிவமைப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்காக பரிசு தொகை என்பது 40,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இந்த கைத்தறித்துறையில போட்டித் தேர்வு மூலமாக சிறந்த இளம் வடிவமைப்பாளர்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். 3 வடிவமைப்பாளருக்கு பரிசு தொகையாக 2 லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலையும் பாராட்டு சான்றிதழையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வழங்க வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.